விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஜோதிடர் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். வேகம், எதிலும் சற்று அவசரப்படும் குணம், முன்கோபம், நிதானம், ரெண்டு வித்தியாசம் வருது. முதல்ல முன்கோபம்னு சொன்னோம், இப்போ நிதானமும். எதுன்னா ஒரு கோபமாக இருந்தாலும் அதை உடனே அந்த கோபத்தை வெளிப்படுத்தாமல் நின்று நிதானித்து அதுக்கப்புறமா செயல்படுத்தக்கூடிய அந்த ஆற்றல் யார்கிட்ட இருக்குன்னா விருச்சிகராசி அன்பர்களே உங்களிடம் மட்டும்தான் இருக்கிறது. அப்போ இந்த விருச்சிகராசிக்காரர்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப முதல்ல அந்த ராசிக்குரிய தெய்வம் தான் உங்களுக்கு பலன் கொடுக்கும். அதன்படி விருச்சிகராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவானை வழிபாடு பண்ணுங்க. நவகிரக ஸ்தலங்களில் செவ்வாய் பகவான் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ அந்த செவ்வாய் பகவானை வழிபாடு பண்ணுங்க. அவர் தான் உங்களுக்கு முதல்ல நின்று அனுகிரகம் பண்ணுறவர். குறிப்பாக சொல்ல போனோம்னா திருச்செந்தூரில் போய் கும்பிடுங்க. ஏன்னா திருச்செந்தூர் என்பது முருகஸ்தலம். செவ்வாயோட ஆதிக்கத்தோட முருக பகவான் அங்கே சத்ரு சம்ஹார மூர்த்தியாக காட்சி தருவார். அவரை வழிபாடு பண்ணுங்க. அதற்கடுத்து விருச்சிகராசி அன்பர்களே, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கிறப்ப முக்கியமாக பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் நீர்நிலைகளுக்கு அருகிலே எல்லை தெய்வங்களாக அமர்ந்திருக்கிறார்களோ, அதான் குறிப்பான விஷயம் அதுதான். அதாவது நீர்நிலைகளுக்கு அருகிலே எல்லை தெய்வங்கள் பார்க்குற பார்த்தீங்கன்னா நிறைய தெய்வங்கள் இருக்குது. பாண்டி இருக்கிறார், முனியாண்டி இருக்கிறார், கருப்பசாமி இருக்கிறார், இருளப்பசாமி இருக்கார், சுடலமான சாமி இருக்கார். எந்த இடத்துல எல்லாம் நீர்நிலைகளுக்கு அருகிலே அந்த எல்லை தெய்வங்கள் அமர்ந்திருக்கிறாரோ, அது ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி, பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த எல்லையை காத்து நிற்கிறேன்னு சொல்லி ஒரு தெய்வம் நிற்பாங்க. அந்த தெய்வம் நீர்நிலைகளுக்கு அருகில் இருந்தால் அந்த தெய்வங்களை போய் வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா குறிப்பாக சொல்ல போனோம்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளுக்கு அருகில் தான் நிறைய எல்லை தெய்வங்கள் காத்து நிற்பாங்க. ஏன்னா நீர்நிலைகள் தான் அந்த தெய்வங்கள் வந்ததாகவும் அந்த தெய்வங்களை எல்லாம் எடுத்து அந்த நீர்நிலைகளுக்கு அருகிலேயே பூஜை பண்ணி சாமி கும்பிட்டதாக பாரம்பரியத்திலேயே குலதெய்வங்கள் வழிபாடு அப்படி தான் நடக்கும். அந்த தெய்வங்களை நீங்கள் வழிபாடு பண்ணீங்கன்னால் வேண்டியதெல்லாம் உடனே கிடைக்கும். சரி, இந்த விருச்சிகராசிகளுக்கு என்னென்ன பிரச்சனை இருந்தால் பெரிய பெரிய பிரச்சனைகள் பூராமே இந்த விருச்சிகராசிக்காரங்க தான் சந்திச்சுட்டு இருக்காங்க. கண்டங்கள்லாம் சந்திச்சுட்டு இருக்காங்க. ஆயில் சம்மந்தப்பட்ட கண்டங்கள்லேருந்து பெரிய பெரிய பிரச்சனைகள் முதற்கொண்டு எல்லாமே இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு நிறைய கிடச்சிக்கிட்டு இருக்கு. இவை எல்லாமே இந்த தெய்வங்களை வழிபாடு செய்தால் நிச்சயமாக தீர்ந்துவிடும். அடுத்து குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த அப்டாமன் சொல்லக்கூடிய அடிவயிறு சம்மந்தப்பட்டது, அப்புறம் சிறுநீர் கழிக்கிற இடங்களில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிகராசிகளுக்கு நிறைய கிடைக்குது. அது குறிப்பாக விருச்சிகராசி இல்லாத மற்ற நபர்களுக்கும் நான் சொன்ன இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது என்றால், பெரிய பெரிய பிரச்சனைகள் அல்லது அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருந்தால் இவர்களும் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அந்த எல்லை தெய்வங்களை தான் இங்கே வழிபாடு பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சைனஸ் சிலவங்களுக்கு வரும். எப்போ பார்த்தாலும் பார்த்திங்கன்னா ஒத்தை தலைவலி வரக்கூடிய வாய்ப்பு, அப்புறம் தோலில் ஸ்கின் ப்ராப்ளம் வரும். பார்த்திங்களா, இவங்களெல்லாம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இவர்களும் விருச்சிகராசிக்காரங்க வழிபடக்கூடிய அதே தெய்வங்களை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும். நீர் சம்மந்தப்பட்ட நோய்கள் அது பார்த்திங்களா, சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிக நேரம் உட்காந்துருந்தோன்னா காலில் நீர் கோர்த்துக்குருமாங்க, வீங்கிக்கிறோம். அப்போ அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். அப்புறம் பார்த்திங்கன்னா நீர் கோர்த்துக்கிறோம், தலையில் நீர் கோர்த்துக்கிறோம், இந்த மாதிரி இருக்கவங்க ஆவி பிடிப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களெல்லாம் நான் சொல்ல மாதிரி இந்த நீர்நிலைகளுக்கு அருகில் உள்ள இந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக எல்லா பிரச்சனையும் தீர்க்கான வாய்ப்பு உண்டு. விருச்சிகராசி அன்பர்களே, இறை வழிபாடுலேயே மிக முக்கியமான விஷயம் இந்த திருச்செந்தூரில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா திருச்செந்தூரில் 2 விஷயங்களும் உங்களுக்கு அங்கே இருக்கிறது. முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதமும் இருக்குது, சித்தர்களுடைய அனுகிரகமும் அங்கே இருக்குது. ஏன் இந்த நீர்நிலைகளுக்கு அருகிலுள்ள தெய்வம்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகராசினாலே நீர் ராசின்னு சொல்லி பேர். அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனோம்னா அதாவது நல்ல தண்ணிக்கும் கடல் தண்ணிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஏரி, குளம், குட்டைகள், கிணறு, இந்த மாதிரி இடங்கள் தான் விருச்சிகராசிக்குரியது. அந்த இடங்களில் தெய்வங்கள் நிச்சயமாக இருக்கும். அந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணிங்கன்னால் எல்லா விதமான பிரச்சனையும் நிச்சயமாக தீர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. குறிப்பாக செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் விருச்சிகராசிக்கு பரிபூர்ணமாக கிடச்சிருக்கு. செவ்வாய் என்றால் நான் சொன்ன மாதிரி முன்கோபம், அதே மாதிரி ஒரு விஷயத்தை நடத்துறதுக்கான வாய்ப்பில் தடைகள் ஏற்படும்.
குறிப்பாக இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு நோய் சம்மந்தப்பட்டதும் கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் தீரணும்னா, ஏன்னா அதான் இருக்கிற பெரிய பிரச்சனைகள். அந்த நோயும் கடனும் தீர வேண்டும் என்றால் முதல்ல செவ்வாய் பகவானை கும்பிடுங்க. நான் திருச்செந்தூரை எதுக்காக அந்த இது திரும்ப திரும்ப சொன்னோம்னா, அது பரிபூர்ணமாக நான் இருக்கிறவன் அங்கே தான் இருக்கிறது. அதனால் வந்து இந்த நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சிலவங்க பார்த்திங்கன்னா வீடு கட்டிக்கிட்டு இருப்பாங்க, பாயிலே நின்று போயிடும். சிலவங்க வீடு வாங்கணும்னு சொல்லி நினைப்பாங்க, சேர்த்து வச்சு இப்போ செலவு பண்ணுற நேரத்தில் அதில் வீடில் தடைகள் ஏற்படும். இந்த மாதிரிலாம் ஏற்படுத்தினால் இவர்களுக்காகவே விருச்சிகராசி என்பதே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப முதல் தெய்வமாக செவ்வாய் பகவானை வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கடுத்தது வந்து நீர்நிலைகளுக்கு அருகில் உள்ள எல்லை தெய்வங்கள், அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, எல்லையை காத்து நிற்கக்கூடிய தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள். எல்லாமல்ல இறைவன் அனுக்கிற உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. விருச்சிகராசி என்பதே தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள். எல்லா நன்மையிலும் ஒரு சேர கிடைக்கும். அந்த நன்மைகள் அனைத்தையும் ஒரு சேர அடைந்து நீடுடி வாழ இனிய நல்வாழ்த்துக்கள்.